மறைந்த தேமுதிக தலைவர் எல்லாராலும் கேப்டன் செல்லமா அழைக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களோட திருவுருவ படத்திற்கு நேரில் போய் மனைவியோட மரியாதை செலுத்தியிருக்காரு திரு நெப்போலியன் அவர்கள். தமிழ் நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவருமான விஜயகாந்த் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாரு. இப்படி இருக்க விஜயகாந்த் அவர்களோட சாலிகிராமம் இல்லத்துக்கு நடிகரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான நெப்போலியன் அவர்கள் தன்னோட மனைவியோட அங்க போய் விஜயகாந்த் அவர்களோட திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு. விஜயகாந்த் மறைவின் போது அமெரிக்காவில் இருந்த நடிகர் நெப்போலியன் அப்போ இரங்கல் வீடியோ ஒன்று மட்டும் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தமிழகம் வந்த நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னோட மனைவியோட போய் விஜயகாந்த் அவர்களோட திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி அந்த குடும்பத்துக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தேவிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்தி மொன சூழ்நிலையில் காப்பாத்த வழியுமில்ல, காப்பாத்த வழியுமில்ல. என்ன விட்டு போறியாய உயிர் துளிய உறவினமே, கண்ணதிர கலங்குறிய கதறித்தா நிற்கிறிய. கையிருந்தும் உதவவில்லை, கண்ணால பார்த்திருந்த எந்த நாடு போறீகளோ, எப்படி போறீகளோ, எப்படி போறீகளோ. அந்த நாடு எப்படியோ, அந்த மக்கள் எப்படியோ வரவேற்று கண்டிப்பா இது கடந்து வர முடியாத கஷ்டமான ஒரு தருணம் தான். நம்மள நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு நாய் அப்படின்றது செல்லப்பிராணியும் தாண்டி நம்மளுடைய வீட்டில் ஒரு உறுப்பினர் அப்படின்றதா தான் நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய நாய் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அந்த வழியை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே ஆசையாக வளர்த்த வளர்ப்பு நாய் உயிரிழந்ததை பார்த்து இவரால் தாங்கிக்கவே முடியல. அது தொடர்பான வீடியோவை தான் இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ பிரஷிஷ் அப்படின்றவர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு.